கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு பார்க்க போகிற வார்த்தை ஜெபம். ஜெபத்தை குறித்து இன்னைக்கு எத்தனை வகையான ஜெபங்கள் இருக்குது, எப்படிலாம் ஜெபிக்கணுங்கிறத என்ன சொல்லி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. சங்கீதம் 6ஆம் சங்கீதம் 9வது வசனம். கர்த்தரின் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தரின் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுவார். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் நம்ம விண்ணப்பத்தை கேட்கிறவர், நம்ம ஜெபத்தையும் என்ன செய்வாராம், ஏற்றுக்கொள்ளுவார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஜெபம்ங்கிறது தேவனோடு நம்ம உறவாடுறது. ஹல்லேலூயா. நம்மளுடைய பாரங்கள், நம்மளுடைய சூழ்நிலைகள், நம்ம தேவைகள் எல்லாத்தையும் தேவன்கிட்ட தெரியப்படுத்துறது. ஆனால் நிறையவங்க என்ன செய்வாங்க, இந்த பாக்கியம் அவங்களுக்கு கிடைக்காது. நிறையவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பாரங்களை தானே சுமப்பாங்க. தன்னை மனதிலே வச்சுட்டு அதை அழுதுட்டு புலம்பிட்டு இல்லை சொந்தக்காரங்கிட்ட சொல்லி அதை பரப்பவங்க தவிர அதை தேவனுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அப்போ நம்ம என்ன செய்யணும், நம்மளுடைய பாரங்கள், நம்மளுடைய சுமைகள், நம்முடைய தேவைகள் எல்லாத்தையும் யார்கிட்ட சொல்லணும், தேவன்கிட்ட சொல்லணும். ஹல்லேலூயா. நீங்கள் சொல்லும் பொழுதே அவர்கிட்ட அப்போ நமக்கும் தேவனுக்கும் ஒரு உறவு ஏற்படும், ஒரு கனெக்ஷன். எப்பொழுதும் அவர்கிட்ட கான்டாக்டில் இருக்க மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய பாரங்கள் எல்லாம் என்ன செய்யும், அப்படியே விலகி வரும். ஹல்லேலூயா. நீங்கள் தேவன்கிட்ட தெரியப்படுத்தும் பொழுது நம்ம பாரம் சுமை எல்லாமே அப்படி என்ன செஞ்சிடும், லகுவாய் மாறிவிடும். ஹல்லேலூயா. சங்கீதம் 20ஆம் சங்கீதம் 1வது வசனம். ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக, யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆபத்து நாளிலே கர்த்தர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்பார். ஹல்லேலூயா. நம்ம ஆபத்தான சூழ்நிலை, நம்மளுடைய கஷ்டமான சூழ்நிலையில் என்ன செய்யணும், நம்ம ஜெபத்தை அவர் கேட்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம சூழ்நிலையெல்லாம் தேவன் என்ன செய்ய அறிந்திருக்கிறவர், நம்முடைய தேவையை அறிந்திருக்கிறவர். நமக்கு ஒரு ஆபத்து வரும்பொழுது நம்ம என்ன செய்யணும், கண்ணீர் வடித்து படுத்து அழக்கூடாது. அந்த கடினமான சூழ்நிலையில் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து என்ன செய்யணும், ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. உங்கள் சூழ்நிலை எல்லாத்தையும் தேவன்கிட்ட தெரியப்படுத்தும் பொழுது தேவன் நம்ம ஜெபத்தை என்ன செய்வாராம், கேட்பாராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்புறங்க 65ஆம் சங்கீதம் 2வது வசனம். ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமன யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். ஹல்லேலூயா. அப்போ அவருக்கு ஒரு பேர் இருக்கிறது. என்ன பேரு, ஜெபத்தை கேட்கிறவரே. ஹல்லேலூயா. நீங்க எந்த சூழ்நிலை ஜெபித்தாலும் உங்க ஜெபத்தை அவர் என்ன செய்வாராம், கேட்கிறவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க ஜெபிக்கும் பொழுது ஜெபிக்க தான் விடுதலை. நீங்க தினமும் ஒரு நேரத்தை குறித்து, இந்த நேரத்தில் நான் தேவன்கிட்ட நான் உறவாடுவேன், அவரோடு பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்தை தேவன் கேட்பாரா. என் பிள்ளை எதுக்காக ஜெபிக்கிறா, என்ன காரியத்தை அவருக்கு தெரியும், அவருக்கு எல்லாவற்றையும் அறிந்தவர். ஆனாலும் நம்ம எப்படி கேட்குறோங்கிறத பார்த்து அந்த ஜெபத்தை கேட்டு அதுக்கு என்ன செய்வாராம், பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 66ஆம் சங்கீதத்தில் 19, 20. மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், உண்மையாகவே தேவன் எனக்கு செவி கொடுத்தார். ஹல்லேலூயா. அந்த ஜெபத்தின் சத்தத்தை கேட்பாராம். யாராவது நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சேன்னா அந்த இடத்துல அவர் என்ன செய்வாராம், இந்த சத்தம் எங்கேருந்து வருது, யார் ஜெபிக்கிறான்னு தெரியும். அதை அப்படியே கூர்ந்து கேட்டு அதுக்கு என்ன செய்வார், பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. அவர் கேட்டுட்டாருன்னே நமக்கு பதில் வந்தது மாதிரி தான். தேவன் நம்ம ஜெபத்தை அவர்கிட்ட போயிட்டுனாலே தேவன் உடனே நமக்கு பதில் கொடுத்துருவார். ஹல்லேலூயா. என் ஜெபத்தை தள்ளாமலும், நம்ம ஜெபத்தை நம்ம எப்படி ஜெபித்தாலும், ஜெபிக்க தெரிஞ்சாலும் இல்லை கொஞ்சமாக ஜெபிக்க தெரிஞ்சாலும், நம்ம எந்த சூழ்நிலை ஜெபித்தாலும் அந்த ஜெபத்தை தள்ளவே மாட்டார். ஹல்லேலூயா. ஜெபத்தை தள்ளாமல் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமல் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. நீதிமொழிகள் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 8வது வசனம். துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு எப்படி இருக்குமா, அருவருப்பானது. துன்மார்க்கனா இருந்துட்டு எல்லா தவறும் செஞ்சுட்டு நீங்கள் தேவ சமூகத்தில் போய் பலி செலுத்தினீங்கன்னா அந்த பலி தேவனுக்கு எப்படி இருக்குமா, அருவருப்பாக இருக்குமா. ஹல்லேலூயா. நீங்கள் பாவம் செஞ்சுட்டு மற்றவங்களை திட்டிட்டு சமாதானம் இல்லாமல் எல்லாத்தையும் தவறாக செய்துட்டு நீங்கள் என்ன பலி செலுத்தினாலும், அதை காணிக்கை செலுத்தினாலும், துதி பலி செலுத்தினாலும், ஜெபம் பண்ணாலும், எது பண்ணாலும் அவருக்கு எப்படி இருக்குமா, அருவருப்பாக இருக்குமா. ஹல்லேலூயா. அப்போ செம்மையாளருடைய ஜெபமும் அவருக்கு எப்படி இருக்குமா, பிரியமாக இருக்கும். ஹல்லேலூயா. நீங்கள் தேவன் முன்னாடி உண்மையாக இருந்து அவருக்கு உகந்த பிள்ளைகளாக இருந்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபம் அவர் சமூகத்துக்கு அவ்வளவு பிரியமாக இருக்கும். ஹல்லேலூயா. 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 பாருங்க 29வது வசனம். அதிலேயே துன்மார்க்கருக்கு கர்த்தர் எப்படி இருக்கிறாரா, தூரமாக இருக்கிறாராம். பாருங்க, துன்மார்க்கமாக இருந்துட்டு
நம்ம அவருக்கு என்ன சொன்னாலும் அவருக்கு கேட்காது. ஏன்னா நமக்கும் தேவனுக்கும் இடையே என்ன செஞ்சிடும், அந்த பாவங்கள் மறைத்து விடும். நம்ம சத்தம் ஜெபம் கேட்காதபடிக்கு நமக்கும் தேவனுக்கு ஊடையில அந்த பாவமானது அந்த என்ன செஞ்சிடும், தேவனுக்கு நமக்கும் அந்த சாபம் என்ன செஞ்சிடும், பாவம் சாபம் எல்லாம் சேர்ந்து என்ன செஞ்சிடும், அந்த ஜெபத்தை கேட்காதபடிக்கு தூரமாக்கிவிடும். அல்லேலூயா. நீதிமான்களுடைய ஜெபத்தையோ அவர் கேட்கிறார். அல்லேலூயா. அப்ப நீதிமானா இருக்கிறவங்களுடைய ஜெபத்தை தேவன் என்ன செய்வாரு, கேட்கிறார். அல்லேலூயா. இந்த நீதிமானா தேவனுடைய இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டவங்க, இயேசுவுக்காய் உண்மையாய் வாழுகிறவங்க, அவங்க ஆண்டவரை நம்பியே தான் இருப்பாங்க, தேவனை நம்பியே இருப்பாங்க. அவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டா எனக்கு ஆண்டவர் இதை எனக்கு அற்புதம் செய்வாருங்கிறது காத்திருக்கிறவங்க, இந்த நீதிமனுடைய ஜெபத்தை அவர் என்ன செய்வாரு, கேட்டு பதில் கொடுப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீதிமொழிகள் 28:9. வேதத்தை கேளாதபடி தன் செவி என்ன செய்தான், விளக்குகளுடைய ஜெபமும் அருவருப்பானது. அல்லேலூயா. இப்போ சத்தியத்தை வேத வசனம் என்ன சொல்லுது, அதை கேட்காதபடிக்கு தன் செவி என்ன செஞ்சிருவாங்க, அதை மறைச்சிருவாங்க. அதை கேட்காதபடி காது கேட்காதபடி இருந்துக்கிடுவாங்க. அந்த வேதம் என்ன சொல்லுது, சத்தியம் என்ன சொல்லுது, நீ இப்படி தான் மன்னிக்கணும், நீ தாழ்ந்து போ, நீ தாழ்மையாயிரி, நீ உண்மையாயிரி அப்படின்னு நமக்கு வசனம் சொல்லும். அதெல்லாம் இங்கே கேட்க மாட்டாங்க. அந்த வசனத்தில் என்ன செய்வாங்க, கேட்க மாட்டாங்க. இப்படிப்பட்டவங்க போய் தேவ சமூகத்தில் ஜெபிச்சாங்கன்னா அவங்க ஜெபம் தேவனுக்கு எப்படி இருக்குமா, அருவருப்பா இருக்குமா. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்யணும், தேவ சமூகத்தில் நம்மளை சரிபடுத்த தேவன்கிட்ட என்ன செய்யணும், விண்ணப்பம் செய்யணும். ஆண்டவரே எனக்கு இந்த குணத்திலிருந்து விடுதலை தாரும், இந்த பாவத்திலிருந்து விடுதலை தாரும், இந்த வேண்டாத காரியம் எனக்குள் வராதபடி என்னை காத்து கொள்ள முடியும்னு சொல்லி நீங்கள் தேவன்கிட்ட விண்ணப்பம் பண்ணும் பொழுது தேவன் அதை கேட்டு உங்களுக்கு விடுதலை தந்து உங்கள் ஜெபத்தை அவர் கேட்கிறவராக இருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ ஜெபத்தில் நிறைய ஜெபங்கள் இருக்குது. கண்ணீரின் ஜெபம். ஒரு மனிதன் கண்ணீரோடு தன்னுடைய துக்கம் தாங்க முடியாமல் அதை கண்ணீர் வடித்து தேவ சமூகத்தில் அவன் ஜெபம் பண்ணுவானா, விண்ணப்பம் பண்ணி ஜெபம் பண்ணுவானா, இதெல்லாம் எனக்கு வேணும்ப்பா, இதுலேருந்து விடுதலை தாங்க சொல்லி விண்ணப்பம் பண்ணி ஜெபம் பண்ணுவான். சிலவங்க உபவாசம் பண்ணி என்ன செய்வாங்க, ஜெபம் செய்வாங்களாம். பெருமூச்சின் ஜெபம். தன்னுடைய சூழ்நிலையை சொல்லவே முடியாது, தன்னுடைய பாரங்களை சொல்லவே முடியாது, அவ்வளோ பாரத்தை என்ன செய்வாங்க, தெய்வ சமூகத்தில் உட்கார்ந்து அதை பெருமூச்சு விட்டு என்ன செய்வாங்களாம், தெய்வ சமூகத்தை பெருமூச்சு விடுவாங்களாம். அது ஜெபமாய் மாறி என்ன செய்யணும், தேவ சமூகத்துக்கு போகும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ திறப்பின் ஜெபம், முழங்கால் ஜெபம், இருதயத்துக்குள் ஜெபம். உங்கள் இருதயம் மட்டும் தேவன்கிட்ட விண்ணப்பம் பண்ணும். நம்ம படுத்திருந்தாலும் நம்ம இருதயம் என்ன செய்யும், தேவன்கிட்ட விண்ணப்பம் பண்ணும். அப்போ அந்த மனிதனுக்கு எவ்வளவு தேவை, எவ்வளவு பாரம், எவ்வளவு சுமைகள், அவன் என்ன செய்வான், ஜெபிக்கவே முடியாது. தேவ சமூகத்தில் விழுந்து கண்ணீர் வடிப்பான். அவனுக்கு சொல்லவே தெரியாது, அதுக்கு எப்படி ஜெபிக்கன்னு தெரியாது. அவன் சூழ்நிலையில் அப்படி கண்ணீராய் தேவ சமூகத்தில் விடும் பொழுது தேவன் இறங்கி அந்த கண்ணீரை பார்க்கிற தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா.